அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி கடவுளோட அருட்பார்வை வந்து நம்ம மேலே படணும், அவரோட அணுகல்கள் நமக்கு கிடைக்கணும், நம்ம நினைத்தது நடக்கணும், நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், லைஃப்பில் மிராக்கிள் நடக்கணும், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 7 குணங்கள் ரொம்ப முக்கியம். அதாவது 7 பவர்ஃபுல் குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்பிக்கை. அந்த கடவுள் மேலே முழுமையாக நம்பணும். கடவுளை முழுமையாக நம்பணும். என் அப்பா எனக்காண்டி இருக்கா, அப்பா எது செஞ்சால் எனக்கு செய்வார்னு முழுமையாக அவரை நம்பணும். செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரல, எல்லாம் மாயை. அந்த இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிரந்தரமானவர் அவர் ஒரு ஆள் தான். இந்த உலகத்தில் நிலையானவர் அவர் ஒரு ஆள் தான். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம. அடுத்து அன்பு. கடவுள் மேலே முழுமையாக அன்பு காட்டணும். அவர் மேலே அளவு கடந்த அன்பு காட்டணும். ஏன்னா அந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் அன்பு காட்டுறோம். அதெல்லாம் ஒரு நிலையானது இல்லை. நிலையான அன்புங்கிறது வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது. அவர் நம்ம மேலே அளவு கடந்து அன்பு காட்டுறாரு, அன்பு வச்சுருக்காரு. நம்ம செஞ்ச தப்புக்கள்லாம் மன்னித்து நம்ம மேலே அன்பு காட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ அவர்கிட்ட நம்ம அன்பு காட்டணும், அன்பாக இருக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 4th ஒன்று வந்து திருப்தி. முழு திருப்தியோடு இருக்கணும். எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, என் அப்பா எனக்கு எல்லாமே தருவார், நான் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு முழு திருப்தியோடு இருக்கணும். நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், செல்வ செழிப்போடு இருக்கேன், என் அப்பா எனக்கு எல்லாமே தராரு, என் அப்பா என் கூட இருக்காரு, எனக்கு எதை நினச்சும் கவலை இல்லைன்னு முழு திருப்தியோடு சந்தோஷமாக இருக்கணும். எல்லாம் கிடச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தோடு இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். அப்போது நெக்ஸ்ட் வந்து கருணையோடு இருக்கணும். அதாவது நம்மளை போல தான் மற்றவங்களும் அப்படின்னு மற்ற உயிர்களிடத்தில் நம்ம கருணையோடு இருக்கணும். நம்ம கருணையோடு இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காண்டி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 ரூபா இருக்குன்னா அட்லீஸ்ட் 1 ரூபானாச்சும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அதாவது அதுக்காண்டி உங்களால் முடிஞ்சது உங்கள் கையால் நீங்கள் செய்யுங்க. அது மற்றவங்கள்ட்ட நம்ம காசை கொடுத்து மற்றவங்க அன்னதானம் பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, அதனால் அவங்கள்ட்ட நான் காசை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது வேணாம். உங்கள் கையால் உங்களால் முடிஞ்சது என்னவோ, உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வந்து செய்யுங்க. ஓகே, உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், முடிஞ்சால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லை இதுதான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. உங்கள் கண்ணுக்கு எதிராக கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு கஷ்டப்படுற படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பேனா, பென்சில், ஒரு நோட் புக் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. எல்லா உயிரினத்திலும் கருணையோடு இருங்க. கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தைரியமாக இருங்க. எனக்கு என் அப்பா இருக்கார், என் லைஃப்பில் எல்லாமே அப்பா பார்த்துக்குவார், எனக்கு எதை நினச்சும் கவலை இல்லை, எதை நினச்சும் பயம் இல்லை, என் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்குங்கிற என் அப்பா என் கூட இருக்காருங்கிற ஒரு தைரியத்தோடு இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சரணாகதி. அவர்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிடுங்க. அப்பா நீ தான்ப்பா எல்லாம், என் எண்ணம், செயல், சிந்தனை, சொல், என் உடம்பு, என் உயிர் எல்லாமே நீ தான்ப்பா, உன்கிட்ட முழுமையாக நான் சரணடைஞ்சிட்டேன், எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு உங்களே அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இனிமேல் அப்பா பார்த்துக்குவார், இதை நினச்சும் கவலை இல்லை, என் கூட என் அப்பா இருக்காரு, அப்பா எது செஞ்சால் என் நல்லதையும் செய்வாருங்கிற முழு நம்பிக்கை வைங்க. அவர்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிருங்க. நீங்கள் எது செஞ்சாலும் நான் செய்யலை, இதை என் அப்பா தான் செய்கிறார், நான் செய்யலை, என் அப்பா தான் செய்கிறாருன்னு முழுமையாக அவர் செய்கிறாருன்னு நினச்சி எல்லாமே செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்கும். அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டா போதும். அவர் முழுமையாக உங்களை நல்ல வழியில் வழி நடத்துவார். உங்கள் லைஃபே முற்றிலுமாக சேஞ்ச் ஆகும். இந்த 7 பவர்ஃபுல் குவாலிட்டிஸ் இருந்தால் போதும், உங்கள் லைஃபே முற்றிலும் சேஞ்ச் ஆகி உங்கள் லைஃப்பில் பல மிராக்கிள்ஸ் நடக்கும். கடவுள் உங்கள் கூட தான் இருப்பார். அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் லைஃப் நல்லதே நடக்கும் உங்கள் லைஃப்பில். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.